1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். பூமியிலே ஆண்டுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் பெருவெள்ளமும் அக்கினியினாலும் சகல விதத்தினாலும் அழிவுகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையாலே பரிசுத்த வேதம் சொல்கிற பிரகாரம் நாங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் என்று வேதம் சொல்லுது. 17வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் அதுவாக இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் அவருக்கு ஜெப விண்ணப்பத்தால் தெரியப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அடுத்ததாக, ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். பாருங்கள், லூக்கா 21 இவ்வண்ணமாய் சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். பாருங்கள், வேதாமம் சொல்றது, பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எது பிரியம் எது விருப்பமில்லை என்பதை சோதித்து பார்த்து நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஜெபத்தில் நாங்கள் உறுதியாக இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வேதம் சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். ரகசிய வருகை மிகவும் சமீபம் என்று பார்க்கிறோம். வானத்தில் வந்து நம்மை கூட்டி சேர்க்கிற நாள் நெருங்கி நிற்கிறது, நெருங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். ஆகையால இவ்வளவு சாட்சிகளை பார்க்கிற நாங்கள் சோர்ந்து போகாதபடி வேதம் சொல்கிற பிரகாரம் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்ற வண்ணமாய் எங்கள் தலைகளை அவருக்கு நேராக நாங்கள் நோக்கி பார்த்து இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்திருப்போம். மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லுவோம், திடனற்றவர்களை தேற்றுவோம், பலவீனர்களை தாங்குவோம், எல்லாரிடத்தில் நீடிய சாந்தமாயிருப்போம். ஆண்டவர் இயேசுராஜோட அன்பை காண்பிப்போம், பொறுமையாயிருப்போம். நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமேன்.